ஹலோ கைஸ், இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குது. அந்த இடத்துல நிறைய ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம போய் எதுக்கும் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு. அதுக்கோசரம் இப்போ நம்ம டூ வீலரில் போய்ட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு தான். ஓகே கைஸ், இந்த இடம் அந்த வழி இது தான். சரி, இப்படி பண்ணாதானே அப்படியே பிடிச்சிக்கிறேன். அப்படி நான் ஓட்டுறேன், அப்படியே ஷூட் பண்ண. நேரம் இப்படி அப்படியே இப்படி வயசு. இப்போ தான் வண்டியில் போய்ட்டுருக்கோம், அந்த இடத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம். நம்ம நண்பர் தான் வீடியோ கேமரா ஷூட் பண்ணுறாரு. அவர் இந்த லைனுக்கு தெரியாது அவ்வளோவா, சும்மா இருந்தார், கூப்பிட்டு வந்தேன். அந்த இடத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் கைஸ். ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வீடியோ காட்டு பக்கம் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குது. இந்த வீட்டில் ஏற்கனவே ஆத்மா, அந்த பேய் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் காட்டுற பாருங்க. பின்னாடி தான் அந்த காட்டு பங்களா, அந்த பாழடைஞ்ச வீடு. காட்டுக்குள்ளே ஒரு பாழடைஞ்ச வீடு. தெரியுங்களா? தெரியுதுங்களா வீடு? இந்த வீடு தான். இது மாடியில் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே. வா, வழி இது, போகிற வழி, அந்த வீட்டுக்கு உள்ள போகிற வழி இது. அந்த வீடு தான் அது.
இங்கதான் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு என்ன இருக்கான்னு பார்ப்போம். சில ஆத்மாலாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னாங்க அந்த வீடியோவில். இந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள். இருக்க முருகேசா, ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. மாடி போயிட்டு போய் மேலே ஏறி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பாலடைஞ்ச வீட்டில் வந்து வீடியோ எடுத்து. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் சவுண்டு கேட்குதுன்னு சொன்னாங்க. இந்த அழுகுற குரல், நடமாடுற சவுண்டு, சத்தம், நடந்து போகிறாங்கல்ல, இப்போ ஆளுங்க நடந்து போனால் அந்த நடப்ப சவுண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சவுண்டெல்லாம். எல்லாம் பாட்டில் துண்டாக தான் இருந்ததில்ல இந்த ஏரியா ஃபுல்லாக. எப்பா செம கலேஜ் ஆகுதுப்பா. ஒரு சவுண்டு இல்லை. பார்ப்போம், நான் கேட்கலாம் பார்ப்போம். வா வா, எந்த பக்கம் வந்த? இந்த ஊரில் வந்து மாடிக்கு போகும். திருப்பி மாடி போகும். திடீர்னு சைக்கோ கூட வைப்பானுங்க நம்ம பில்டிங்கில். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வரைக்கும் யாராச்சும் இருக்கீங்களா? இது அப்படியே பிடிச்சி நடந்துன்னு போகிறேன். இன்னும் சேர்த்து காரை பண்ணேன்.
சின்ன சின்ன ரூமாக தான் இருக்குது. அப்பா நீ வந்து பக்கத்தில் நிற்கவே பயந்துட்டேன் நான். பயம்பெல்லாம் ஒருத்தர் தான் வீடியோ எடுக்க வரணுமா, பயந்த இந்த பில்டிங்கில் வீடியோ எடுக்க முடியாது. கேமரா ஷூட் பண்ணுறது அதில் விழுது. இப்போ மாடி இருக்குது, மாடி போய் பார்ப்போம். ஃபுல்லாக பாட்டில் துண்டு. எப்போ என்னப்பா ஏரியா மாடி படிக்கிட்டு இன்னும் போயிட்டே இருக்கு. போய் பார்ப்போம். நல்லா சுற்றுது எனக்கு வேற மொட்டை மாடி. ஹலோ கைஸ், இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததில் ஒரு சவுண்டையும் காணும், ஒரு நடமாட்டத்தையும் காணும். மரம் மட்டும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. மரம் இல்லை முன்னாடி மட்டும் கதை ஒரு ஏதோ நடமாட்டம் இருக்குன்னாங்க, சவுண்டு இருக்குனாங்க. ஒரு சவுண்டையும் காணும், நடமாட்டத்தையும் காணும். நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாது. இருந்தால் என்ன இருந்ததுன்னா காட்டணும் வீடியோவில். ஒரு கிலோ பன்னிக்கறி வாங்கி வந்துருக்கலாம். பன்னிக்கறி வேணும் இந்த ஊரில் வந்துடலாம். மாடி போவோம். திருப்பி இன்னொரு மாடி போகும். திடீர்னு சைக்கோ கூட வைப்பானுங்க நம்ம பில்டிங்கில். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வரைக்கும் யாராச்சும் இருக்கீங்களா? அப்படியே பிடிச்சி நடந்துன்னு போகிறேன். இன்னும் சேர்த்து காலை பண்ணேன்.
சின்ன சின்ன ரூமாக தான் இருக்குது. அப்பா நீ வந்து பக்கத்தில் நிற்கவா பயந்துட்டேன் நான். பயங்களாம் ஒருத்தர் தான் வீடியோ எடுக்க வரணுமா, பயந்த இந்த பில்டிங்கில் வீடியோ எடுக்க முடியாது. கேமரா ஷூட் பண்ணுறது அதில் விழுது. இப்போ மாடி இருக்குது, மாடியை போய் பார்ப்போம். ஃபுல்லாக பாட்டில் துண்டு. எப்போ என்னப்பா ஏறி மாடிப்படி இன்னும் போயிட்டே இருக்கு. போய் பார்ப்போம். நல்லா சுற்றுது எனக்கு. மொட்டை மாடி. ஹலோ கைஸ், இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததில் ஒரு சவுண்டையும் காணும், ஒரு நடமாட்டத்தையும் காணும். மரம் மட்டும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. மரம் இல்ல முன்னாடி மட்டும் கட்டணும். ஒரு நடம் ஏதோ நடமாட்டம் இருக்குன்னாங்க. பேய் வரும். சாப்பிடுறது பன்னிக்கீரை மாட்டுக்கீரை இருந்ததுன்னா கண்டிப்பாக பேய் வரும். ஆமாம், உண்மைதான். மரம் மட்டும் பாரு, ஆலமரம் திருதா எப்படி இது பாரு, செம்மையாக இது வீட்டுக்கு முன்னாடி. இல்லை, அந்த மரத்தில் யாரும் தூக்க மாட்டேங்க செத்துன்னு கூட சொன்னாங்க. ஆமாம், இந்த குவார்டர்ஸை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த குவார்டர்ஸ் தான் இது, அதனால் அந்த சவுண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும் அப்படின்னாங்க. அதனால தான் சரி என்ன எதிர்பார்க்கலாம்னு வந்தோம். மரம் பார்த்தா பயங்கரமாக அது வீட்டுக்கு முன்னாடி. எதுவுமே காணும், எந்த அறிகுறியும் இல்லை. பேய் நம்மளை பார்த்து பயப்படுதா ஒரு வேளை? ஓகே கைஸ், இந்த வீடியோவை எனக்கு இதோட முடிச்சுக்கிறேன். வந்ததில் ஏமாற்றம் தான் மிச்சம், ஒன்றுமே காணும். நம்ம இது போல் ஒரு நல்ல பன்னிக்கீரை வாங்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள். ஏன்னா பன்னிக்கீரைக்கு கண்டிப்பாக பேய் வரும். மற்ற பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் இது. லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, எந்த அறிகுறியுமே காணும். மேலே உங்கள் கண்ணுக்கு என்ன தென்படுதா? ஒன்றுமே தெரில. மரம் பார் செம்மையாக இருக்குது இல்லை? ஒன்றுமே காணும், இது வரைக்கும் ஒரு சவுண்டையும் காணும். லாஸ்ட் வரையும் போயிட்டு வந்தாச்சு, ஃபுல்லாக வீடியோ பார்த்தாச்சு. யாராச்சும் இருக்கீங்களா அந்த வீட்டில்? என்ன சவுண்டு கவுண்டு எதனா கொடுக்க முடியுமா?
நோ எஃபெக்ட். ஒருத்தரையும் காணும், ஒரு சவுண்டும் இல்லை. ஆனால் பன்னிக்கறி வேணும் இருந்தால் கண்டிப்பாக வரும். பன்னிக்கறி வந்ததுன்னா ஏதாச்சும் வர வைக்கலாம் ஆத்மாவை. அந்த பன்னிக்கறி சவுண்ட், அந்த வர்த்தக கறி இருக்குல்ல பன்னிக்கறி, அதை எடுத்துன்னு வந்து வச்சேன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மாட்டும், வரும் கண்டிப்பாக. அதை வேணால் ரிச்சுவல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், வச்சு பார்ப்போம். இந்த கண்ணில் கண்டிப்பாக வரும். ஓகே கேஸ், வந்து பார்த்ததில் ஒரு சவுண்டிங் காணும், ஒன்றுமே காணும். நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ இதே இடத்துல வந்து கறி எரி வச்சு பார்ப்போம், ரிச்சுவல் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி இங்கே கடையில், பன்னிக்கறி கடையில் மாட்டி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பாழடைஞ்ச வீட்டுக்கு வந்தோம், வீடியோ எடுத்தோம். ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க, அது ஒரு எஃபெக்டையும் காணும், ஆத்மா சவுண்டும் கீழே எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பன்னிக்கறி வாங்கி வந்து வச்சு ரிச்சுவல் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் மாட்டுதான்னு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். இன்றைக்கி பன்னிக்கறி கிடைக்கல, கிடச்சிருந்தா வாங்கி வந்தது, கண்டிப்பாக வாங்கி வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இந்த பில்டிங்கில் வந்து நிறைய ஆத்மா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன். இது காட்டுக்குள்ளே இருக்க பெரிய பங்களா, இது காட்டு பங்களா, பாழடைஞ்ச பங்களா. பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் உள்ளே போய் பார்த்ததில்ல, ஒரு சவுண்டு சின்ன அறிகுறியும் எதுவும் இல்லை. திருப்பி இந்த பங்களாவுக்கு திருப்பி நம்ம கறியோடு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பன்னிக்கறி வச்சா வரும்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அடுத்த பகுதியில் வேணால் நம்ம பன்னிக்கறி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே.